अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்பது மகாபாரதத்தினுடைய அனுசாசன பர்வத்திலே மிக உயர்ந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களிலே 1000 திருநாமங்கள், அதெல்லாம் ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டவை. அந்த திருநாமங்களை பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு உபதேசித்து பகவானுடைய நாம சங்கீர்த்தனமே உயர்ந்த தர்மம் என்பதாக உபதேசிக்கிறார். அதிலே இன்றைய தினம் 799வது திருநாமம், அதை நாம் அனுபவிக்கிறோம். ரத்தன நாபகா என்கிற திருநாமம். ரத்தன நாபகா என்னால் இந்த திருநாமத்திற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது ரத்தன சப்தேன சோபா லட்சியத்தே, அதாவது ரத்தனம் என்கிற சொல்லுக்கே மிகவும் அழகியது என்பது பொருள். சாதாரணமாக ஒருத்தனை புருஷ ரத்தனம், ஸ்திரீ ரத்தனம் என்றெல்லாம் சொன்னால் ஸ்திரீகளுக்குள்ளே அழகியவள், புருஷனுக்குள்ளே அழகியவள் என்பதுதான் பொருள் அந்த இடத்துல. இப்போ ரத்தன என்கிற சப்தத்தாலே சோபா, சோபா என்னால் அழகு, மங்களம், அதுதான் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ரத்தனநாபகா என்னால் என்ன பொருள்? என்னால் ரத்தனவத்து சுந்தரா நாபிகி அஸ்யேதி ரத்தனநாபகா என்று ரத்தினம் போல் அழகிய மிக அழகான ஒரு நாபி, அதாவது நாபி என்னால் அந்த கொப்பூழ் என்று சொல்லுகிறோமே, அந்த கொப்பூழுக்குத்தான் நாபி என்று பெயர். தொப்புள் என்றும் சொல்லுவார்கள். அந்த மிக அழகான ஒரு தொப்புளை உடையவன், கொப்பூழை உடையவன் என்று அவனுடைய அந்த கொப்பூழ் கூட அது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு ரத்தனம் போலே அழகாக இருக்கிறது என்று அந்த பகவானுடைய கொப்பூழை வர்ணிக்கிறார் என்று இந்த அர்த்தத்தை இங்கே சொன்னார். ஆனால் இந்த திருநாமத்திற்கு பராசர பட்டர் மிகவும் வினோதமான ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்கிறார். என்ன அருளி செய்கிறார் என்னால், பாண்டித்ய விடம்பனம் மிருஷ்டோதர வியக்த ரம்ய நாபி ரத்னநாபகா, இதெல்லாம் புத்தாவதாரத்தை சொல்லுகிறது என்று சொன்னார் அல்லவா. அதை சொல்லுகிற பொழுது புத்தனுக்கு இப்படி அழகிய ஒரு நாபி இருந்தது, அழகான நாபியை உடையவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அது எதனாலே என்னால் அதை சொல்லுகிறார். மிக உயர்ந்த பண்டிதர்களுக்கு அவர்கள் நன்றாக வேதத்தை அத்தியனம் பண்ணி 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 அதனாலே அவர்களுடைய அந்த நாபியும் கூட அப்படி கொஞ்சம் பெருத்து காணப்படுமா. அதுபோல இங்கே இவர் என்ன பண்ணினார், நிறைய பண்டிதர்களுக்கு அப்படி நாபி இருக்குமாம். நாபி என்னால் அந்த தொப்புள் அப்படி இருக்குமா. ஆனால் இங்கே புத்தன் என்ன பண்ணுகிறான் என்னால், தன்னை ஒரு மிகப்பெரிய பண்டிதன் போலே காட்டிக்கொள்ள வேணும் அல்லவா. அதற்காக பண்டித விடம்பன என்று சொல்கிறார். பாண்டித்ய விடம்பனம் என்னால் என்ன, புலமையை நடிப்பதற்காக தான் பெரிய புலவன் என்று காட்டிக்கொள்வதற்காக என்ன பண்ணினான் என்னால், அது எப்படின்னா மிருஷ்டோதரம், நல்ல திரண்ட பெரிய வயிறு, அதற்கு மேலே என்னன்னா ரத்தனம் போன்ற நாபி என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதாவது மிகப்பெரிய பண்டிதர்களுக்கு வயிறு பெருத்து இருக்கும், அதில் நாபியும் பெரியதாக அந்த கொப்பூழும் இருக்கும். தன்னை மிகப்பெரிய பண்டிதனாக காட்டிக்கொள்ள வேணும். ஆகையினாலே என்ன பண்ணுவார் என்னால், அப்படி தம்முடைய வயிற்றை அவ்வப்பொழுது தடவி கொள்ளுவாராம். யார் பெரிய பண்டிதர்கள் அப்படி செய்வதுண்டா. அதனால் இவர் புத்தனும் அப்படி செய்தாராம். அதை சொல்லுகிறார். பண்டித விடம்பனம் என்னால் என்ன, தன்னை பெரிய பண்டிதனாக அப்படி நடிப்பதற்காக நல்ல மிருஷ்டோதரம், நல்ல பெரிய வயிறு, அதில் வியக்த ரம்ய நாபி,
நன்றாக தெரியக்கூடியதான மிக அழகிய அந்த நாபி, அந்த தொப்புளை உடையவராக இருந்தார். புத்தாவதாரத்திலே அவனுடைய கொப்பூழினுடைய அழகு அப்படி சொல்லப்படுகிறது என்பதாக ஒரு அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டினார். அதற்கு மேலே ரத்தன நாபகா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது ரத்தனம் என்னால் பும்ரத்தனம், அதாவது ரத்தனம் என்று சொன்னால் புருஷ ரத்தனம், அதாவது மனிதர்களுக்குள்ளே ரத்தனமானவன் ஆர் என்றால் சதுர்முகா. சதுர்முகன் என்னால் பிரம்மா, பிரம்மாதான் நல்ல புருஷ ரத்தனம் என்று சொல்லக்கூடியவன். அவனை நாபௌ எஸ்ய, அவனை தன்னுடைய நாபியிலே படைத்தவர். பிரம்மா என்பவன் பகவானுடைய நாபியிலே தானே உண்டானான். அதனால அவனை ரத்தன நாபகா, அதாவது ரத்தனமான அந்த புருஷ ரத்தனமான பிரம்மாவை தன்னுடைய நாபியிலே உடையவர் என்று அந்த அர்த்தத்தை முதலிலே பண்ணினார். அதற்கு மேலே இந்த திருநாமத்திற்கு இன்னொரு விதமாகவும் பிரிக்கலாம். என்னன்னா உத்பவா சுந்தகா ரத்னநாபகா, உத்பவ சுந்தோ ரத்னநாபகா என்று இருக்கிறபடியினால அப்போ அரத்னநாபகா என்றும் கூட பிரிக்கலாம் என்று கொண்டால் அப்போ என்னன்னு சொல்லணும்னா அரத்னான் அரி தைத்தியான் நபத இதி வா என்று, அதாவது அரத்னநாபகா என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்றான்னா பகைவர்களான அசுரர்களை துன்புறுத்துபவர். ஆகையினாலே இந்த செய்குந்தாவரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா என்று நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார். இங்கே சத்யசந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறார் என்னால் அரத்தனநாபகா, அரத்தனான் என்னால் அரதி தைத்தியான் என்று சொல்றார். அதாவது விரோதிகளான அந்த தைத்தியான் அசுரர்களை அவர்களை என்ன பண்ணுங்க துன்புறுத்துகிறவர். ஆகையினாலே இவருக்கு அரத்தனநாபகா என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று அர்த்தம் காட்டினார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 800வது திருநாமம் சுலோச்சனஹா என்பது. சுலோச்சனஹா என்னால் என்ன, அழகான கண்களை உடையவர், அதுதான் அர்த்தம். அதுக்கு அவ்வளோதான் அந்த அர்த்தம், நேரடியான அர்த்தம். அந்த அர்த்தத்தையே காட்டுகிறார் பராசர். அதாவது முதலிலே ஆதிசங்கர பகவத்பாதர் அல்லவா இதற்கு வியாக்கியானம் பண்ணினார். அவர் என்ன காட்டினார், சோபனம் லோச்சனம் நயனம் ஞானம் வா அஸ்யேதி சுலோச்சனஹா. அதாவது லோச்சனம் என்கிற சொல்லுக்கு கண் என்றும் பொருள் உண்டு, ஞானம் என்றும் பொருள் உண்டு. அப்போ சோபனம் லோச்சனம் அல்லது சோபனம் நயனம் அல்லது சோபனம் ஞானம், அதாவது அழகிய கண் அல்லது சிறந்த ஞானம் இவற்றை உடையவர். அதனால இவருக்கு சுலோச்சனஹா என்கிறது பெயர் என்று அர்த்தம் சொன்னார் பராசர பட்டர். இதுவும் புத்தாவதாரத்தைச் சேர்ந்த திருநாமம் என்று கொண்டார் அல்லவா. அதுக்காக என்ன சொல்லுகிறான்னா ததா ஹிருதயாளு சோரலோச்சனஹா சுலோச்சனஹா என்று அர்த்தம் சொன்னார். அதாவது புத்தனுடைய கண்கள் அவ்வளவு அழகாக இருக்குமா. எதனாலேன்னு கேட்டால் இதயத்தை மயக்கி அசுரர்களை வஞ்சித்து கீழே கூட அவனுடைய அழகிய திருமேனி, அவனுடைய அழகிய நாபி எல்லாம் வரிசையாக சொல்லி கொண்டு வந்தார் அல்லவா. எதற்கு என்னால் எல்லாம் அந்த அசுரர்களையும் மயக்கி தாம் என்ன சொல்லுகிறோமோ அதை அவர்கள் கேட்கும்படி செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஹிருதயாளு சோரலோச்சனஹா, மனத்தையும் நெஞ்சையும் கவருகின்ற அழகிய கண்களை உடையவராக அந்த புத்தாவதாரத்திலே இருந்தவர் என்று நிறைய இந்த திருநாமங்களெல்லாம் புத்தருடைய அழகை பலவிதமாக வர்ணிக்கிறது. அப்படிப்பட்ட அழகை கொண்டு அசுர ராட்சசர்களையும் வஞ்சித்து தம்முடைய சொல்லை அவர்கள் கேட்கும்படி அப்படி அவர்களை செய்தவராகினாலே அவர் அந்த அழகை கொண்டிருந்தார் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். சுலோச்சனஹா ஹிருதயாளு சோரலோச்சனஹா சுலோச்சனஹா, ஹிருதயத்தை மயக்கும் அழகிய கண்களுடையவர் என்று இது புத்தருடைய திருநாமமாக பராசர பட்டர் காட்டினார். ஆனால் சத்யசந்த தீர்த்தர் காட்டுகிற பொழுது சோபனே லோச்சனே எஸ்ய என்று மிக அழகிய இரு கண்களை உடையவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார் அவர். என்ன அர்த்தம்னா சோபனம் சுஷ்டு லோச்சனம், சுஷ்டு லோச்சனம் எஸ்யாசௌ, மேன்மையான பார்வை உள்ளவர். நம்மை போலே தாழ்ந்த விஷயங்களிலே மனத்தை செலுத்தாமல் மிகவும் மேன்மையான விஷயங்களிலேயே மனத்தை செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட பார்வை உடையவர். ஆகினாலே சுலோச்சனஹா என்று அந்த திருநாமத்திற்கு அர்த்தம் சொன்னார். அடுத்தபடியாக 801வது திருநாமம். 801வது திருநாமம் அர்க்கஹா என்பது. அர்க்கஹா என்னால் என்ன, என்னால் அது துதிக்கப்படுபவர் என்கிற பொருளிலே இதற்கு அர்த்தம் காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். என்ன காட்டுகிறார், பிரம்மாதிபிகி பூஜ்யதமைஹி அபி அர்ச்சனீயத்வாத்
அர்க்கஹா என்று. உலகத்திலே எல்லாரும் பூஜிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பிரம்மா, ருத்ரன் முதலானவர்கள். அந்த பிரம்மருத்ராதிகளாலேயும் கூட அர்ச்சிக்கப்படுபவர் யார்? அவர்தான் அர்க்கஹா என்று. பிரம்மாதிபிகி என்னால் என்ன? பிரம்மா வேதம் சொல்லுகிற பொழுது சப்ரம்மா சசிவ சேந்திரா என்று இவர்கள் மூவரை சேர்த்து எடுத்தது. ஆஹா, தேவர்களுக்குள்ளே மிக முக்கியமானவர்கள் என்று சொன்னால் அது பகவானாலே படைக்கப்பட்ட தேவர்களுக்குள்ளே முக்கியமானவர்கள் முதலிலே பிரம்மா, அடுத்தது ருத்ரன், அதற்கு அடுத்தபடியாக இந்திரன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் மற்றவர்களாலே பூஜிக்கப்படுகிறார்கள். ஆனால் இவர்களும் கூட யாரை பூஜிக்கிறார்கள் என்னால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனைத்தான் பூஜிக்கிறார்கள் என்கிற கருத்திலே பிரம்மாதிபிகி அபி அத பூஜ்யதமைஹி அபி அர்ச்சனீயத்வாத் என்று பிறராலே பூஜிக்கப்படுகின்ற பிரம்மா முதலானவர்களாலும் பூஜிக்கப்படுபவர் என்பதுதான் அர்க்கஹா என்கிற திருநாமத்தினுடைய பொருள் என்பதாக ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார். அதற்கு மேலே அர்க்கஹா என்கிற திருநாமம் அது புத்தாவதாரத்தைச் சேர்ந்த திருநாமமாக பராசர பட்டர் காட்டி வருகிற கிரமத்திலே இங்கே என்ன காட்டுகிறார் என்னால், இந்த அசுர ராட்சசர்களாலே மிகவும் துதிக்கப்படுபவர் யார்? புத்தர். எப்படி துதிக்கப்படுகிறாராம்? அஹோ மகாத்மா அதி தார்மிகா இதி தைஹி ஸ்துதஹா இதி அர்க்கஹா. இவரை போல ஒரு மகாத்மா உண்டா? இவரை போல ஒரு தார்மிகர் உண்டா? உண்மையிலே தர்மம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றார். யாரு? தர்மம் என்றே ஒன்று கிடையாது என்று தான் சொன்னார். யாரு? அந்த புத்தர். ஆனாலும் அவரை இவர்கள் துதிக்கிறார்கள். ஏனென்றால் தம்முடைய அந்த பேச்சினுடைய வசீகரத்தாலும் தன்னுடைய திருமேனியினுடைய அழகாலும் அவர்களை நன்றாக அப்படி மயக்கி அவர்களை வசீகரித்து இப்படியெல்லாம் செய்தபடியினாலே இவர் எது சொன்னாலும் அவர்களுக்கு உயர்ந்ததாக தோன்றுகிறது. ஆகினாலே இவரை என்ன சொல்லுகிறார்கள்? இந்த புத்தரை அகோ மகாத்மா, இவரை போல மகாத்மா உண்டோ? அதி தார்மிகா, இவரை போல தர்ம சிந்தனை உள்ளவர் உண்டோ என்று அந்த அசுர ராட்சசர்களாலே ஸ்துதஹா அப்படி துதிக்கப்படுபவர் ஆகையினாலே இவருக்கு அர்க்கஹா என்பது திருநாமம் என்பதாக அப்படி பராசர பட்டர் இந்த திருநாமமும் புத்தாவதாரத்தைச் சேர்ந்தது என்று காட்டினார். அதற்கு மேலே அர்க்கஹா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது அதிசயேன சுகரூபகா, என்ன மிகவும் சுகமான ஸ்வரூபமுடையவர் அல்லது சுகமான ரூபமுடையவர். சுகஸ்வரூபா, அந்த எம்பெருமானுடைய அந்த ஸ்வரூபம் என்கிறது மிகவும் மகிழ்ச்சிகரமானது என்கிற அந்த அர்த்தத்தை சொன்னார். அல்லது அர்ச்சியத்தே பூஜ்யத்தே இதிவா அர்க்கஹா என்று எல்லாராலும் பூஜிக்கப்படுபவர் ஆதலாலே இவருக்கு அர்க்கஹா என்கிற திருநாமம். அது ஏற்கனவே சங்கர பகவத்பாதர் காட்டுகிற பொழுது பிரம்மா முதலானவர்களாலும் பூஜிக்கப்படுபவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதே அர்த்தத்தை இங்கே சத்யசந்த தீர்த்தரம் காட்டுகிறார். அர்க்கஹா என்னால் எல்லாராலும் பூஜிக்கப்படுபவர், அர்ச்சதே என்று அந்த பொருளையும் காட்டினார். ஆனால் அதிசயேன சுகஸ்வரூபகா என்று மிகவும் சுகமான ஒரு ஸ்வரூபத்தை உடையவர் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று காட்டினார். ஆனால் இந்த திருநாமம் அர்க்கஹா என்கிறது அசுர ராட்சசர்களாலும் துதிக்கப்படுபவர் என்று புத்தாவதாரத்தை சொல்லுகிறது என்பதாக இப்படி பராசர பட்டர் காட்டினார். இப்படிப்பட்ட திருநாமங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் வெவ்வேறு வகையிலே மிக அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். திருநாமங்களும் தொடர்கின்றன, அந்த வியாக்கியானங்களும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश
प्रयच्छ प्रयच्छ